கரூர்ல சிபிஐ அதிகாரிகள் அவங்க எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா? முக்கியமா அஜய் ரஸ்தோகி கடந்த சில நாட்களாக கரூர்லயே அவர் தங்கி இருந்து பல விசாரணைகள் இதுவரைக்கும் அவர் ரகசியமாகவும், அதாவது அஃபிஷியலாகவும், அன்அஃபிஷியலாகவும் யாருக்கும் தெரியாத ஒரு சில ரகசியமான இன்வெஸ்டிகேஷன்களும் நடந்திருக்கு. ஆனா அந்த ரகசியங்கள் எல்லாமே தற்போது லீக் ஆகிட்டா, அதாவது வெளியே தெரிய வந்துட்டா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட சம்பவம் தான் தற்போது கரூர்ல சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த ஒரு சில ரகசியமான முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் அது எல்லாமே வெளியே தெரிய வர்ற மாதிரியான ஒரு சம்பவம் ஒன்று நடக்க இருந்திருக்கு. நேற்று அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நம்ம தமிழகத்துல நடக்க இருந்திருக்கு. அதனால அஜய் ரஸ்தோகி உடனடியாக அவசர அவசரமா டெல்லியில இருக்கிற, அதாவது கரூர் வழக்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிற உச்சநீதிமன்ற நீதிபதி அவங்களுக்கு அவசர ஃபோன் கால் ஒன்று, அதுவும் கடைசி நேரத்தில் அஜய் ரஸ்தோகி அவர் போட்டிருக்காரு. ஸோ அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ண உச்சநீதிமன்ற நீதிபதி அவர் அஜய் ரஸ்தோகி அவருடைய அந்த ரிக்வெஸ்ட்டை, அந்த தகவலை முழுசா கேட்டுட்டு உடனடியாக கடைசி நேரத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர் தடுத்து நிப்பாட்டியிருக்காரு. ஸோ இந்த பரபரப்பான சம்பவத்தின் மூலியமா சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த கம்ப்ளீட் டேட்டா இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே தற்போது வெளிவராம, லீக் ஆகாம தடுக்கப்பட்டிருக்கு. அப்படி என்னதான் சம்பவம் நடந்துச்சு? அதாவது கேட்குறப்பவே நம்ம எல்லாருக்குமே பரபரப்பா இருக்கு இல்லையா? அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கு? சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த ரகசியம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே லீக் ஆகக்கூடிய அளவுக்கு என்ன சம்பவம் நடக்க இருந்துச்சு? அஜய் ரஸ்தோகி இதுக்காக அவர் அவசரமா டெல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு ஃபோன் பண்ணி அவர் என்னதான் சொல்லியிருக்காரு? இந்த விஷயத்த பத்தின முழு விவரம் எல்லாமே என்னென்ன அப்படின்னு இப்ப தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. அதாவது அக்டோபர் 17ஆம் தேதியில இருந்து ஏறக்குறைய 2 மாசம் ஆகப்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க கரூர்ல இறங்கி இந்த வழக்க அடுத்துன்னு தொடர்ந்து அதிரடியா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதேபோல அதுக்கப்புறமா கொஞ்சம் லேட்டாக இப்பதான் அஜய் ரஸ்தோகி அவர் கரூருக்கு வந்தாரு. அவர் வந்தே கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆகப்போது. ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் அவங்க செஞ்சு வச்சிருந்த அந்த விசாரணை டேட்டா, அதுக்கு அப்புறமா அஜய் ரஸ்தோகி அவருமே அஃபிஷியலாக யாருக்கும் தெரியாம அன்அஃபிஷியலாக நிறைய விசாரணை நடத்தியிருக்காரு. ஃபோன் கால் மூலியமாக கூட விசாரணை நடத்தியிருக்காரு. அதாவது அஜய் ரஸ்தோகி இந்தந்த நபர்கிட்ட அவர் விசாரணை நடத்தியிருக்காரா அப்படிங்கிற விஷயமே கூட அங்க இருக்கிற சிபிஐ அதிகாரிகள் அவங்கள பல பேருக்கே தெரியாது. அப்படி ரகசியமா நடத்தின பல விசாரணைகள், இப்படி இந்த வழக்க ஏறக்குறைய சீக்கிரமா நிறைவடைய வைக்கணும் அப்படின்னு அஜய் ரஸ்தோகி இந்த வழக்க ரொம்ப தீவிரமாகவும், வேகமாகவும் நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த சூழ்நிலையில தான் நம்ம தமிழக அரசு, அதாவது நம்ம தமிழக திமுக அரசு டெல்லி உச்சநீதிமன்றத்துல ஒரு மனு பெட்டிஷன் ஒண்ணு அவங்க தாக்கல் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருந்தோம். அதாவது சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணை எல்லாத்தையுமே நிப்பாட்டணும். அதாவது நாங்களே இந்த வழக்க விசாரிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். அதாவது ஏற்கனவே தமிழ்நாட்டுல விசாரிச்சுக்கிட்டு இருந்த எஸ்ஐடி அப்படிங்கிற அந்த அதிகாரிகளே கரூர் வழக்க விசாரணை பண்ணணும். சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணை பண்ணது வரைக்கும் போதும். அத நிப்பாட்டிக்கட்டும். நாங்க இனிமேட்டு இந்த வழக்க விசாரிச்சு தீர்ப்பு குடுக்கறது எல்லாமே நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம தமிழக அரசு, அதாவது திமுக அரசு தரப்புல இருந்து இந்த பெட்டிஷன் மனுவ குடுக்கப்பட்டிருந்தது. நம்ம எல்லாருமே கூட அந்த நியூஸ பார்த்திருந்தோம். அதேபோல உச்சநீதிமன்ற நீதிபதி நிச்சயமா இத ஏத்துக்க மாட்டாரு. சிபிஐ அதிகாரிகள் ஏறக்குறைய அவங்க வேலை முக்காவாசிக்கு மேல முடிச்சுட்டாங்க. அவங்க தான் இந்த வழக்க விசாரிச்சு, அவங்க தான் கம்ப்ளீட் டேட்டா எல்லாத்தையுமே என்கிட்ட கொண்டாந்து குடுப்பாங்க. நீங்க நடுவுல எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லுவாங்க அப்படின்னு நமக்கே தோணுது. நமக்கே நல்லாவே தெரியுது. ஆனா நம்ம தமிழக அரசுக்கு அது தெரியாதா? தெரியும். தெரிஞ்சே தான் அந்த பெட்டிஷன, அதாவது நம்ம குடுக்குற பெட்டிஷன நிச்சயமாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் நம்ம தமிழக அரசு தரப்புல இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்க விசாரணை பண்ண வேண்டாம். நாங்க விசாரணை செய்றோம் அப்படின்னு அந்த பெட்டிஷன குடுத்துருக்காங்க. திமுக அவங்க எதிர்பார்த்தது போலவே உச்சநீதிமன்ற நீதிபதி அந்த பெட்டிஷன அவரு ரிஜெக்ட் பண்றாரு. ஆனா, அதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, உண்மையான சீனே அங்க நடக்க ஆரம்பிக்குது. ஸோ நீங்க அந்த பெட்டிஷன ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? அதனால அட்லீஸ்ட் இந்த பெட்டிஷனையாவது நீங்க ஏத்துக்கங்க. அதாவது ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் இப்ப கரூர்ல அவங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். அவங்க விசாரணையில நாங்க எந்த ஒரு தடையோ, இல்ல எந்த ஒரு குறுக்கீட்டோ, அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் நாங்க பண்ணல. அவங்களுக்கு முழுக்க முழுக்க நாங்களும் வேணாலும், அதாவது நம்ம தமிழக அரசு நாங்களும் வேணாலும் அவங்களுக்கு ஆதரவு குடுக்குறோம். முழு ஒத்துழைப்பு குடுக்குறோம். அதேபோல ஏற்கனவே தமிழக அரசு தரப்புல இருந்து அருணா ஜெகதீசன் அவங்க தான் இந்த கரூர் வழக்க எஸ்ஐடி ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி அவங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது சிபிஐ அதிகாரிகள் அவங்க வர்றதுக்கு முன்னாடி அருணா ஜெகதீசன் அவங்க தான் அவங்க முன்னணியில தான்
இந்த கரூர் வழக்கு நம்ம தமிழக அரசு தரப்புல இருந்து விசாரணை நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு அப்புறமா சிபிஐ அதிகாரிகள் வந்ததுக்கு அப்புறமா தமிழக அரசு அதுவரைக்கும் அவங்க என்னென்ன விசாரணை பண்ணாங்களோ, என்னென்ன ஆதாரம் கையில இருக்கோ, அத சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட அப்படியே குடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம தமிழக அரசு கிட்ட தரப்புல இருந்து ஏற்கனவே ஒரு மனு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 2வதா அட்லீஸ்ட் இந்த பெட்டிஷனையாவது, இந்த மனுவையாவது நீங்க ஏத்துக்கங்க அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கரூர்ல சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அருணா ஜெகதீசன் அவங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சிபிஐ அதிகாரிகளோட சேர்ந்து அருணா ஜெகதீசன் அவங்களும் இந்த கரூர் வழக்க அவங்க விசாரணை பண்ணட்டும். அதாவது அருணா ஜெகதீசன் அவங்க வந்து இந்த வழக்குல விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு உயர் அதிகாரி, தமிழகத்தின் உயர் அதிகாரி. அவங்க இந்த வழக்குல விசாரணையில இருந்து அவங்கள நீக்குறது சரியாக இருக்காது. அங்க சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். அருணா ஜெகதீசன் அவங்களுமே கூட விசாரணை பண்ணட்டுமே இந்த வழக்க அப்படின்னு நம்ம தமிழக அரசு தரப்புல இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு இந்த பெட்டிஷன் மனுவ அவங்க குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் உச்சநீதிமன்ற நீதிபதி ஏற்கனவே ஒரு பெட்டிஷன் குடுத்துருக்காங்க. அத ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஆனா அருணா ஜெகதீசன் ஏற்கனவே விசாரணை பண்ணவங்க. சிபிஐ அதிகாரிகளும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் விசாரணை பண்ணிக்கிட்டு போகட்டுமே அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு நொடி அவரு நெனச்சிருக்காரு போல இருக்கு. ஆனா இன்னும் அவரு அந்த விஷயத்த சரி இவங்களும் அருணா ஜெகதீசன் அவங்களுமே விசாரணை பண்ணட்டும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லல. ஆனா அதுக்கு உள்ள இந்த பெட்டிஷன் மனு பத்தின விவரம் உடனடியாக இங்க தமிழ்நாட்டுல கரூர்ல இருக்கிற அஜய் ரஸ்தோகி அவருடைய காது வரைக்கும் இந்த விஷயம் போயிருக்கு. அவர் உடனே கேட்ட உடனே உடனடியாக அந்த சம்மந்தப்பட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு அவசர ஃபோன் கால் ரொம்ப ரொம்ப ஒரு அவசர ஃபோன் கால் போடுறாரு. ஃபோன் போட்டு அப்படியெல்லாம் நீங்க எந்த ஒரு உத்தரவையும் குடுத்துறாதீங்க. இங்க கரூர்ல ஏற்கனவே ஏறக்குறைய இந்த வழக்க நாங்க முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்ப கடைசி நேரத்துல உள்ள வந்து அருணா ஜெகதீசன் அவங்க என்ன விசாரணை பண்ண போறாங்க? என்ன பண்ண போறாங்க? அவங்க உள்ள வந்தா தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படும். கண்டிப்பா எங்களுடைய அந்த வழக்கு விசாரணை தொய்வு ஏற்படும். நிச்சயமாக நெறைய சிக்கல் தான் எங்களுக்கு ஏற்படும். அதனால அப்படியெல்லாம் அவங்களுக்கு அனுமதிய குடுத்துடாதீங்க அப்படின்னு அவசரமாக அஜய் ரஸ்தோகி உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு அவசர ஃபோன் கால் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு அவசர ஃபோன் கால் போட்டிருக்காங்க. அந்த ஃபோன் கால் போட்டதின் அடிப்படையில அடுத்ததாக தான் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர் அனுமதி தர்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலுமே இல்லங்க அப்படிங்கிற மாதிரி அதையுமே தள்ளுபடி பண்ணிட்டாரு. ரத்து பண்ணிட்டாரு. அதாவது சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணை பண்றாங்க. நீங்க நடுவுல போய் எதுவும் பண்ண வேண்டாம். கம்முனு ஒதுங்கி இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படின்னு நம்ம தமிழக அரசு தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருந்த அந்த 2 மனுவுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பத்தாக்குறைக்கு ஏற்கனவே நீங்க விஜய் அதாவது தமிழக வெற்றிக் கழகம் அவங்களுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் நீங்க சென்னை ஹைகோர்ட்ல ஒரு நபர் நீதி ஆணையத்துக்கு எதிரா விஜய் அவருக்கு எதிரா நீங்க போட்ட அந்த மனு, அந்த வழக்கே தவறான வழக்கு. எப்படி இந்த வழக்க வந்து அங்க எப்படி இந்த வழக்க நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்க? எப்படி ஒரு நபர் ஆணையத்துக்கு கீழ ஏன்னா முதல்ல 2 நீதிபதிகள் அமர்வுக்கு கீழ வழக்கு விசாரணை இருக்கிறப்ப, சென்னையில எப்படி ஒரு நபர் நீதி ஆணையத்துக்கு கீழ இந்த வழக்க விசாரிச்சீங்க அப்படின்னு திரும்பவும் தமிழக அரசு அவங்களுக்கு டோஸ் விட்டு உச்சநீதிமன்றம் அவங்க அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ நடந்த இந்த பரபரப்பான சம்பவத்த பார்க்குறப்ப, அரசியல் விமர்சகர்கள் இதுக்கு பின்னாடி அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, தேவையில்லாம இப்ப அருணா ஜெகதீசன் அவங்க உள்ள வந்தாங்க அப்டின்னா, ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் அவங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்காங்க. ஏறக்குறைய இந்த இன்வெஸ்டிகேஷன் முடியப்போது அப்டின்னே சொல்லலாம். இந்த நேரத்துல அருணா ஜெகதீசன் உள்ள வந்து சிபிஐ அதிகாரிகள் அவங்க என்ன விசாரணை நடத்திட்டு இருக்காங்க? என்னென்ன பண்றாங்க? அடுத்து யாருக்கு சம்மன் குடுக்க போறாங்க? யாரெல்லாம் இந்த வழக்குல சிக்க இருக்காங்க? அப்டிங்கிற விஷயம் ஒருவேள அருணா ஜெகதீசன் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அருணா ஜெகதீசன் அவங்கள மிரட்டியோ, இல்ல உருட்டியோ அவங்க மூலியமாக கண்டிப்பாக தமிழக அரசு அருணா ஜெகதீசன் அவங்க மூலியமாக நிச்சயமாக இந்த வழக்கின் தன்மை, யாரெல்லாம் இந்த வழக்குக்குள்ள இருக்காங்க, யாரெல்லாம் சிக்கப் போறாங்க அப்படிங்கிற இந்த வழக்க பத்தின ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக அரசல் புரசலாகவாவது அருணா ஜெகதீசன் அவங்க மூலியமாக தமிழக அரசு அவங்க கிட்ட வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி போச்சுன்னா, சிபிஐ அதிகாரிகள் இதுவரைக்கும் அவங்க பண்ணி வச்சிருந்த அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆதாரங்கள் இது எல்லாமே பயன் அளிக்காது. நிச்சயமாக சம்மந்தப்பட்டவங்க யாரெல்லாம் இந்த வழக்குக்குள்ள இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா, அவங்க எல்லாருமே தப்பிக்கிறதுக்கோ, இல்ல அவங்க எல்லாருமே ஏதாச்சும் ஒரு சூழ்ச்சி செஞ்சு இந்த வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்கான வேலையிலயோ, இல்ல ஆதாரத்த அழிக்கிறதுலயோ இந்த மாதிரி எதுல வேணாலும் ஈடுபடலாம். அதனால அருணா ஜெகதீசன் அவர்கள் நிச்சயமாக இந்த வழக்குக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு அஜய் ரஸ்தோகி கடைசி நேரத்துல உச்சநீதிமன்றத்துக்கு அவர் அவசரமான ஒரு ஃபோன் கால் போட்டு சொல்லியிருக்காரு. சொன்னதின் அடிப்படையில தான் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் விசாரணை பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த வழக்க தள்ளுபடி செஞ்சது மாதிரியே அடுத்தபடியாக அருணா ஜெகதீசன் அவங்களாவது விசாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அதாவது அதை ரத்து பண்ணிட்டீங்க. அட்லீஸ்ட் இதையாவது ஏத்துக்கங்க அப்படின்னு இந்த மனுவையும் கொடுத்திருக்காங்க அஜய் ரஸ்தோகி. அவர் ஃபோன் கால் வந்ததுமே அந்த மனுவையுமே
உச்சநீதிமன்ற நீதிபதி அவரு தள்ளுபடி பண்ணிட்டாரு. இதன் காரணமா தற்போது இந்த கரூர் வழக்குல சிபிஐ அதிகாரிகள் அவங்க சேர்த்து வச்சிருந்த அந்த டேட்டா, ரகசியம், முக்கியமான ஆவணங்கள் இது எல்லாமே வெளிய போகாம, லீக் ஆகாம தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் தற்போது அரசியல் விமர்சகர்கள் நடந்த இந்த விஷயத்த பத்தி அவங்களுடைய கருத்துக்கள சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? அருணாச்சலம் ஜெகதீசன் அவங்க உள்ள வந்தா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க வெளியே இருக்கட்டும், சிபிஐ அதிகாரிகள் அவங்க பாட்டு அவங்க விசாரணைய பண்ணட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கருத்து எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.